சித்தேஸ்வர் மெதுவாக எழுந்து அந்த அறையை நோக்கி நடந்தான். அந்த அறையை எட்டி பார்க்க அங்கே சுவற்றையே வெறித்து பார்த்து கொண்டு ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தாள் பூரணி. அவளை பார்த்து அதிர்ந்தான். இவங்களா நந்தனாவின் தாய்? ஐயோ, ஏன், என்னாச்சு? எப்போதிலிருந்து இப்படி இருக்காங்க? சித்தேஷ் கேள்விகளை அடுக்க, அதெல்லாம் பெரிய கதை தம்பி. இப்படி ஒரு தாயை வைத்து கொண்டு தான் நந்தனா பாவம் அல்லாடுகிறாள் என்று கண்களில் நீர் வழிய சொன்னாள் ஈஸ்வரி. சித்தேஸ்வர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, இப்போ புரியுதா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஏன் உங்கள் கல்லூரியில் வேலைக்கு வந்தேன் என்று? பழைய கல்லூரியின் வருமானம் போதாததால் உங்கள் கல்லூரிக்கு வந்தேன். என் அம்மாவின் வைத்தியத்திற்கு தாராளமாய் செலவு செய்யலாம் என்ற நம்பிக்கையில்தான் நான் அங்கே வந்தேன். என் மேல் தங்கமும் வெள்ளியுமாய் வாங்கி போட்டு பூட்டுகிற எண்ணம் இல்லை. அப்படி ஒரு ஆசையும் எனக்கு இல்லை. நந்தனா சொல்லிவிட்டு மடி அமர்ந்து தன் நிலையை நினைத்து அழுதாள். அவளுடைய அழுகை சித்தேஸ்வரன் நெஞ்சை கசக்கி பிழிந்தது. நந்தனா, நந்தனா, அழாதே, அழாதே நந்தனா, என்னை மன்னித்து விடு. நந்தனா, தயவு செய்து என்னை மன்னித்து விடு. அவள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கோர அவனின் அந்த செயலால் நந்தனாவிற்கு சித்தேஸ்வர் மேல் மேலும் மதிப்பும் மரியாதையும் தோன்றியது. நீ கல்லூரிக்கு வேலைக்கு வர வேண்டும், ப்ளீஸ், எனக்காக. வரலேன்னா உன் கையை காலை கட்டி தூக்கி கொண்டு போய்விடுவேன். அவன் பொய்யாய் இளநகை புரிந்து மிரட்ட, நீர் ஒழுகும் கண்களோடு நின்றவள் வழியும் நீரை துடைத்துவிட்டு அவனை பார்த்து அழகாய் புன்னகைத்தாள். விதி மேலிருந்து அவளை பார்த்து புன்னகைப்பது தெரியாமல். பொய்யை நிஜம் போல கூறி உங்களை நியாயம் தவற வைத்தது ஆரண்யா. செய்த தப்பு. அதை ஆராயாமல் பேசியது மட்டுமே தான் நீங்கள் செய்த தவறு. எவ்வளவு போராடினாலும் எங்கு தேடினாலும் இதுபோல சம்பளத்துடன் கூடிய வேலை எங்கும் கிடைக்காது. இந்த வேலையால் எவ்வளவு நன்மைகளை எண்ணி இருந்தேன். என் உயிரிலும் மேலான தாய்க்கு ராஜ வைத்தியம் பார்க்கலாம். 2 அனாதை பிள்ளைகளுக்கு கல்லூரியில் பீஸ் கட்டி படிக்க வைக்கலாம். ஈஸ்வரி ஆயாவுக்கு 2000 என்பதை 3000 கூட்டி கொடுக்கலாம் என்று தான் நலம் வேண்டி மனது எண்ணியதை தவிர எனக்கு ஏதும் செலவு செய்து கொள்ளலாம் என்று சுயநலமாக யோசிக்கவே இல்லை. அவளின் பண்பட்ட உள்ளம் அவளை கூர்மையாக பார்த்து கொண்டிருக்க வைத்தது. அவனை பார்த்தாள். அவன் கண்கள் அவளின் பதிலுக்காக காத்திருப்பது புரிந்தது. நாளை கல்லூரிக்கு வேலைக்கு வருகிறேன் சார் என்று அவள் சொல்லி முகம் மலர சித்தேஸ்வரன் பேரானந்தப்பட்டான். சரி, போகலாமா நந்தனா? எனது, இப்பொழுதேவா? ஆம், இப்பொழுதுதான். நீயும் தயாராகத்தானே இருக்கிறாய்? கையோடு அழைத்து செல்கிறேன். ஏன், நல்ல நேரம் பார்க்க வேண்டுமா? நாளையிலிருந்து வருகிறேன். நந்தனா கண்ணு, உடனே கிளம்புமா. இன்று கூட நல்ல முகூர்த்த நாள்தான். 9:30 10:30 வரை முகூர்த்த நேரம். அது முடியறதுக்குள்ள கிளம்பு. ஈஸ்வரி சொல்லி முடிப்பதற்குள், ஆமா ஆமா நந்தனா கண்ணு, நானும் ரெடிதான். சித்தேஸ்வர் பட்டென்று சொல்ல, வெடுக்கென்று அவனை திரும்பி முறைத்தாள் நந்தனா. என்ன ரெடிதான்? நந்தனா புரியாமல் கேட்க, இல்ல, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன்னை இழுத்துட்டு போய் ஒரு கோயிலில் வைத்து. என்னது? இல்லை, கல்லூரிக்கு போவதற்கு முன்பு கோவிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னேன். அது என்ன கண்ணு மூக்கு காதுன்னு கூப்பிடுறீங்க? பாட்டி சொன்னதை தான் நான் திருப்பி சொன்னேன். நந்தனாவின் முகம் போன போக்கை கண்டவன், பாட்டி முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பு கண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதான் எனக்கும் சட்டென்று இந்த குறும்பு பேச்சு வந்துவிட்டது. இதுக்கெல்லாமா குறும்பு பேசுவது என்று நந்தனா கோபமாய் கேட்க, வேற எதுக்கெல்லாம் பேசுறது? மேடம் சொன்னால் தெரிஞ்சுக்குவேன். இதுக்கெல்லாம் பேசக்கூடாதுங்க சார் என்று மிரட்டலோடு சொல்ல, உத்தரவு மேடம். சித்தேஸ்வர் முதுகு குனிந்து சிரிப்போடு வணங்க நந்தனாவிற்கும் சிரிப்பு பொத்து கொண்டு வந்துவிட்டது. சரி இருங்க, வரேன். அவள் உள்ளே சென்று தலைமுடியை கொண்டை போட்டு காதோரம் சிறு ரோஜாவை செருகி வந்தாள். எப்பொழுதும் நந்தனா கல்லூரி சென்ற பின்தான் கொண்டை போட்டு கொள்வாள். ஆனால் அந்த வேலையும் எங்கே செய்து கொண்டு போய்விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவள் செயல்பட, நந்தனா முடியை சுழற்றி கொண்டையாக போடுவது கஷ்டமாக இல்லையா? முடியின் பாரத்தை கழுத்தும் தலையும் தாங்குமா
என்று அவன் கவலைப்பட, சார், ஒரு கல்லூரி பேராசிரியரின் நல்லொழுக்கங்களில் இதுவும் ஒன்று இல்லையா? முடியை வெட்டி வீசவும் மனசு வரலே, ஜடையா பின்னி போட்டுட்டு போகவும் மனசு ஏத்துக்கல. நம்ம கல்லூரியில் அப்படியெல்லாம் சட்டத்திட்டம் இல்லை நந்தனா. எல்லோரும் அவரவர் விருப்பம் போல வரலாம். இருக்கட்டும் சார், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எந்தெந்த வேலைக்கு எப்படி உடுத்தணும், நடக்கணும், தலைவாரிக்கணும்னு சில ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு இல்ல, அதை மீற எனக்கு பிடிக்காது. இந்த நாகரிக உலகில் இப்படி ஒரு பெண்ணா? நீ என்னை மேலும் மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறாய் நந்தனா. நீ பிரம்மன் படைத்த அதிசய பிறவி. சித்தேஸ்வர் உள்ளுக்குள் உருகி கொண்டு இருக்க, கண்ணாடி முன் தன் அழகு பார்த்து கொண்டிருந்தவளை சித்தேஸ்வர் ஆச்சரியப்பட்டு அவள் மேல் தன் பார்வையை ஊசியாய் இறக்க, அந்த குத்தும் பார்வை அவளை என்னென்னவோ செய்தது. இருவரும் ஜோடியாய் போய் இறங்கினர். அவனுக்கு கிடைத்த அதே மரியாதை எல்லளவும் குறையாமல் அவளுக்கும் கிடைத்ததில் அவள் மகிழ்ந்தாள். ஆரண்யாவின் அட்டுழியத்தால் ஒரு நல்ல பேராசிரியரை இழந்தோமே என்று வருந்திய மாணவர்கள் அனைவரும் அவளை கண்டதும் மகிழ்ந்தனர். ஆரண்யாவிற்கோ உள்ளுக்குள் பெரும் பூகம்பமும் பெரும் புயலும் ஏற்பட்டது. நந்தனாவை வகுப்பில் விட்டுவிட்டு சித்தேஸ்வரும் கல்லூரி முதல்வர் எழில்மதியும் நடந்து கொண்டிருந்தனர். நந்தனா மேடம், உங்களுக்கு ஸ்பெஷலா சார் என்று எழில்மதி சிரிக்க, மற்றவங்க முன்னாடி தான் நீ கல்லூரி முதல்வர், நான் கரஸ்பாண்டன்ட். இப்போ நீ என் தோழி. அந்த சாரையும் மோரையும் நான் தனியே இருக்கும் போதாவது விடக்கூடாதா? எழில்மதி சிரித்தாள். சித்தேஸ்வரும் எழில்மதியும் ஒன்றாய் படித்தவர்கள். இவள் மட்டுமல்ல, அவனுடைய கல்வி குழுமத்திலும் சரி, கம்பெனிகளிலும் சரி, பெரிய பெரிய பதவிகளை வகிப்பவர்கள் அத்தனை பேரும் அவனுடன் படித்த நண்பர்கள். அந்த நேர்மையான நண்பர்களால் தான் அவனால் உச்சிக்கு போக முடிந்தது. என்ன கேட்ட எழில்? நந்தனா ஸ்பெஷலான்னு தானே கேட்ட? எழில்மதி சிரித்தாள். ஆமாம் எழில், நந்தனா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன், இதே கல்லூரிக்கு அவள் கரஸ்பாண்டண்ட்டாக கூட வரலாம். சித்து மெய் மறந்து உருக, ஓஹோ, கதை அப்படி போகுதா என்று கண்ணடித்தாள் எழில்மதி. அதான் அண்ணியை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரீங்களா? காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் தலைவர் செய்ய மாட்டீங்களே. அன்னைக்கே மேடத்தை பார்த்து நீங்கள் குடம் குடமாக சொல்லி விட்டதை கவனிச்சேன். அப்பவே லேசா எனக்கு பொறி தட்டுச்சு. இந்த சித்து பையன் சிக்கிட்டான், நந்தன அழகலை கவிழ்ந்துட்டான்னு நினச்சேன். சரி, எல்லாம் நல்லதுக்குத்தான். எவ்வளவு நாள் கட்டி காத்த பிரம்மச்சரியம் நந்தனாவை பார்த்து கலைஞ்சதில் சந்தோஷம்தான். என்னடா, நாமெல்லாம் திருமணம் செய்து குழந்தை கூட கான்வெட்டுக்கு போறானே, இந்த சித்து பையன் மட்டும் இப்படியே யூத்தாவே இருக்கானேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். என் கவலையெல்லாம் தீந்து போச்சு என்று நீளமாய் பேசியவள் மூச்செடுக்காமல், ஆமா, மகாராஜா மனதில் உள்ளதெல்லாம் மகாராணிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அல்லிராணி அடங்காப்பிடாருன்னு சொல்கிறாங்களே, சமூக சேவைனாலும் அன்னிக்கு அல்வா சாப்பிடுவது போலவாம். லீவு நாளெல்லாம் இரத்த தான முகாம், எய்ட்ஸ் நோய் தடுப்பு முகாம், சுத்தம் சுகாதாரம்னு மாணவர்களோடு புறப்பட்டு விடுவாங்களாம். கற்பகம் கல்லூரியிலேயே மேடத்தை பற்றி நிறைய சொன்னாங்க. எழில்மதி சொல்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அல்லிராணி என் இதய ராணி ஆயிடுவா. அண்ணி ரொம்ப கோபக்காரி, அண்ணனுக்கு அவசரம் கூடாது என்று எழில்மதி கண் சிமட்ட, அதெல்லாம் அண்ணிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இந்த அண்ணனுக்கு தெரியும் மேடம். என்னை விட 2 மாதம் சிறியவள் நீ. இதுதான் சாக்குன்னு மேடம் ஓவரா புத்தி புகட்ட வேண்டாம். சித்தேஸ்வர் எழில்மதியின் காதை திருக, அப்போ நான் அலாட்டா இருக்கணும். எதுக்கு? அதான் அண்ணியை பார்க்க அடிக்கடி இங்கே விசிட் வருவீங்கள. என்னவளை, என் தேவதையை தரிசிக்க அடிக்கடி வருவேன். அப்படியே உங்களை எல்லாம் உண்டில்லை என்று செய்திடுவேன் பாரு. சித்தேஸ்வர் பொய்யாய் மிரட்ட, ஐயோ சாமி, பயமாய் இருக்கே என்று அவளும் பொய்யாய் பயந்தாள். மதிய இடைவேளையில் ஆரண்யா தோழிகளிடம் சீற்றத்தோடு சொல்லி கொண்டிருந்தாள், அந்த நந்தனா நம்மை எதிரியா பாவிக்கிறாள்.
நம்மை வைப்பேனா ஒழிப்பேனா என்று பார்க்கிறாள். என் மாமன்காரன் மனசு மதிக்கெட்டு போச்சு. என்னவோ தேவலோகத்து ரம்பை ஊர்வசியை கண்டார் போல் மயங்கி கிடக்கிறான். இவளை இப்படியே விடக்கூடாது, ஒழிக்கணும். அவளை கொண்டு வந்து விட்ட என் மாமனே அவளை ஓட ஓட விரட்டா போல சேரேனா இல்லையா பாருங்கடி. ஆரண்யா மற்றும் நால்வரும் நந்தனாவை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினர். அவர்கள் வகுத்த வியூகத்தில் நந்தனா மானாய் மாட்டி தவித்தாளா அல்லது சிங்கமாய் மாறி சீறினாளா? ஆரண்யா எவ்வளவோ தொல்லைகளை அவளுக்கு கொடுக்க அதை அத்தனையும் தவிடு பொடியாக்கினாள் நந்தனா. உறங்கும் எரிமலை ஆனாள் ஆரண்யா. ஆரண்யாவும் தனது செயல்பாட்டை நிறுத்தி நல்ல பிள்ளையாய் உறங்க ஆரம்பித்து விட்டாள். சமய சந்தர்ப்பம் பார்த்து வெடிக்க வெறி கொண்டிருந்தாள். சக ஆசிரியர்கள் நந்தனாவிடம் தோழமையுடன் பழகினர். மாணவர்கள் அவள் மேல் பெரும் மதிப்பு வைத்திருந்தனர். அடுத்ததாய் அவள் செய்யும் சமூக சேவைகளை கண்டு அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அவளை பிடித்ததால் அவளை பார்த்து பிரமித்து போனார்கள். பழைய கல்லூரியை விட இந்த கல்லூரியில் சித்தேஸ்வர் கொடுத்த சுதந்திரத்தால் சலுகைகளால் திறம்பட செயல்பட்டாள் நந்தனா. SSLல் நிறைய மாணவர்களை சேர்த்தாள். NNSல் நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பில் ஏராளமான சேவை மனப்பான்மை கொண்ட மாணவர்கள் சேர்ந்து கொண்டனர். அதனுடைய திட்ட அலுவலர் பொறுப்பை வேறு ஒரு வயதான பேராசிரியரிடம் இருந்து மனமு வந்து வாங்கி கொண்டாள். ஒவ்வொரு சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களிலும் கோவையை சுற்றி உள்ள கிராமத்தில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து சுத்தம் சுகாதாரம் என்று இறங்கி விடுவாள். நந்தனாவும் பெரும் மாணவ மாணவியர் குழுவும் மாலை அங்கிருக்கும் மக்களுக்கு சுத்தம் சுகாதாரம் பற்றிய வகுப்பறைகளை எடுப்பார்கள். சுற்றுச்சூழல் மாசியை மற்றும் செழிப்புணர்வை பற்றி எல்லாம் நாடகத்தின் மூலமும் பாடல்களின் மூலமும் விழிப்புணர்வு ஊட்டுவார்கள். நாடகத்துக்கு கதையும் படங்களையும் நந்தனாவே சொந்தமாக எழுதுவாள். இதுபோல கதை பாடல் நாடகம் மூலம் விளக்கும் போது கிராமத்து மக்களுக்கு நன்கு புரியும் என்று அவர்கள் நாடி பிடித்து வைத்திருப்பவள் நந்தனா. அடுத்ததாக மாலையில் அவர்கள் தெருவில் உள்ள 10, 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு இலவச டியூஷன் நடத்துகிறாள். அதை கண்ட அவளின் சமூக சேவை குழுவில் உள்ள கல்லூரி மாணவர்கள் தாங்களும் எங்கள் பகுதியில் செய்கிறோம் என்று கேட்க விருப்பமுள்ள மாணவர்களை குழுவாய் முதலில் பிரித்தாள். அந்தந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்களை சந்தித்து அனுமதி பெற்று அங்கிருக்கும் ஊராட்சி மன்ற கட்டிடத்திலேயே இலவச டியூஷன் மாணவர்களை வைத்து ஆரம்பித்தாள். ஏதோ வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக செல்வது போல தெரிந்தது அவளுக்கு. தவணை முறையில் ஸ்கூட்டி வாங்கினாள். சில மாலை வேளைகளில் அங்கே போய் மேற்பார்வையிட்டாள். சித்தேஷ் அவளை அழைத்து, உனக்கு ஸ்கூட்டி வேண்டுமென்றால் நான் வாங்கி கொடுத்திருப்பேனே, ஏன் நந்தனா இப்படி செய்தாய்? ஆமாம், எனக்கு ஸ்கூட்டி வாங்கித்தர நீங்கள் யார்? என் மாமன் மகனா இல்லை அத்தை மகனா? சித்தேஸ்வர், ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது கேட்கக்கூடாதே, உடனே மாமன் மகனா அத்தை மகளான்னுவ. ஏன் நந்தனா, நல்ல நண்பன் இதை செய்யக்கூடாதா? கூடாது என்று ஓரப்பார்வை பார்த்து சிரித்தாள். அவள் சிரிப்பில் ஏதோ அர்த்தம் உணர்ந்தான் சித்தேஷ். படிப்பு முடித்து கல்லூரியில் இருந்து வெளியேறும் மாணவர்களை இணைத்து சிறியதாய் இருந்த தன் நண்பர்களின் இரத்த தான குழுவை பெரிதாக்கினாள். இப்போது அனைத்து அரசு தனியார் ஆஸ்பத்திரியிலும் அவர்களின் செல் நம்பர் இருந்தது. ஃபோன் வந்தால் அந்த வகை இரத்த குரூப் உள்ளவர்களோடு உடனே சென்று விடுவாள் நந்தனா. மனதில் ஆழ ஆழ கால் ஊன்றி சித்தேஸ்வரன் மனதை அவஸ்தைக்கு உள்ளாக்கினாள். கல்லூரி நாட்களில், அதுவும் கல்லூரி வேலைகளில் மட்டுமே தான் சந்திக்க முடிந்தது. அதுவும் அந்த நேரம் சித்தேஷுக்கும் வேலை சுமைகள் அதிகமாக இருந்தது. நந்தனாவும் ஓய்வில் இருந்தால்தான் பேசுவாள், வேலை இருந்தால் அவனிடம் பேச மாட்டாள். சனி ஞாயிறுகளில் சித்தேஷ் ஆசைப்பட்டு ஃபோன் செய்தால், டியூஷன் சென்டர் விசிட்டில் இருக்கேன், எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாமில் இருக்கேன், இரத்த தான முகாமில் இருக்கேன், போலியோ சொட்டு மருந்து தினம் இல்லையா, அதனால் அந்த காந்தி நகர் முகாமில் இருக்கேன். இப்படிப்பட்ட பதில்களால் சித்தேஸ்வர் நொந்து போவான். அவளின் பூமுகத்தை பார்க்க முடியவில்லை என்று வருந்துவான். அவளின் புகழ் கோவை மாவட்டத்தில் காற்றாய் பரவியது. கலெக்டர் சரண் ரெட்டி நேரில் வந்து மலர்களை கொடுத்து அவளை வாழ்த்திவிட்டு போனார். ஒரு நாள் சித்தேஸ்வர் நந்தனாவிற்கு ஃபோன் செய்ய
நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் சார் என்று கூற, எந்த ஹாஸ்பிட்டல்? அவன் பதறி கேட்க, கேஜி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லியவள், சார் நான் அப்புறம் பேசுகிறேன் என்று தன் போனை கட் செய்ய சித்தேஷ் உள்ளம் வாடி போனது. நந்தனாவிற்கும் உள்ளுக்குள் என்னவோ செய்தது. சித்து அவள் மீது காட்டும் அக்கறை அவளுக்கும் புரியாமல் இல்லை. போனில் அரைகுறையாய் தகவலை கேட்டுவிட்டு என்னவோ ஏதோ என்று கவலைப்பட்ட சித்தேஸ்வர் பதறிக்கொண்டு அவள் சொன்ன மருத்துவமனைக்கு சென்று காரை நிறுத்திவிட்டு ஆஸ்பத்திரிக்குள் புயலாய் நுழைந்தான். ரிசப்ஷனில் நந்தனா எங்கே இருக்கிறார்கள் என்று அவசரப்பட, 10ஆம் நம்பர் அறை என்று அவள் கூற, ஓடிப்போய் மூச்சிறைக்க நின்றவனை ஒரு ஹார்ட் பேஷண்டின் ஆபரேஷனுக்காக இரத்த தானம் கொடுத்து கொண்டிருந்த அவளும் அவள் தோழிகளும் 2 கல்லூரி மாணவர்களும் அதிசயமாய் பார்க்க, நந்தனாவின் உடல்நிலைக்கு என்னவோ ஏதோ என்று பதறி ஓடி வந்தவன் அவள் இரத்த தானம் வழங்குவதைக் கண்டு தன் நிலை கண்டு வெட்கத்துடன் தலை கவிழ்ந்தான். மேடத்துக்கு என்னவோ ஏதோ என்று பதறிவிட்டு வந்தீங்களா சார் என்று நந்தனாவின் தோழிகள் கிண்டலடிக்க, நந்தனா, இரத்த தானம் வழங்கத்தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடாதா? கொஞ்சம் கடிந்து கொண்டான். அவனின் கோபம் அவளுக்குள் லேசாய் கலவரத்தை உண்டு பண்ணியது. நந்தனா சித்தேஷின் இதயத்தை தன் பால் கட்டி வைத்து கொண்டு கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்க, ஆடி பேரலையில் சிக்கி மரப்பலகையாய் தத்தளித்தான், தவித்தான். அவனுக்குள் நந்தனாவின் மேலான காதல் காட்டாறு வெள்ளமாய் அவனை ஆற்றில் பொங்கி பிரவாகம் எடுத்து நொப்பும் நுரையுமாய் குழலோடும் துடிப்போடும் மூடிக்கொண்டிருந்தது. நந்தனா அவன் நினைவுகளை சிறைப்பிடித்து கொண்டாள். நந்தனா அவன் கனவுகளை களவாடி கொண்டாள். நந்தனா அவன் கற்பனைகளை சுருட்டி முடித்து கொண்டாள். சித்தேஸ்வர் அவளிடம் மயங்கினான். ஆனால் அவளிடம் காதலை சொல்ல மட்டும் தயங்கினான். சித்தேஸ்வரனும் நந்தனாவிற்குள் கலந்தான். அவன் காத்திருந்தான் அவளிடம் அவனது காதலை சொல்ல. நந்தனா அவனின் காதலை ஏற்றுக்கொள்வாளா? நந்தனா, நான் உன்னை சந்திக்கணும். சித்தேஸ்வரிடமிருந்து ஃபோன் வர, கல்லூரிக்கு வரீங்களா? அவள் கேட்க, இல்லை, நான் வெளியில் இருக்கிறேன், நீ வெளியில் வா, நாம் வேறு எங்காவது சந்திக்கலாம். எங்கே? நேரு பூங்காவுக்கு போகலாம். சரி இருங்க, கல்லூரியில் தகவல் சொல்லிவிட்டு வருகிறேன். வேண்டாம், எழில்மதி கிட்ட நான் சொல்லிட்டேன். உனக்கு அவள் அனுமதி தேவையில்லை, நீ கிளம்பி வா. உங்களை யாரு எழில்மதி மேடம் கிட்ட சொல்ல சொன்னது? நான் தானே எனக்கு லீவு வேணும் என்று கேட்கணும். எனக்கு பதில் நீங்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் என்று அவங்களுக்கு புரியும். நீ வெளியே வா. என்னது, அவங்களுக்கு புரியுமா? என்ன பேச்சு எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு சார். இப்போ நீ வெளியே வர போறியா இல்லை நான் உள்ளே வரட்டுமா? நீ வரவில்லை என்றால் நான் அங்கே வருவேன். ஏன், இது உங்கள் கல்லூரி தானே, நீங்கள் தாராளமாக உள்ள வரலாம். யார் உங்களை தடுப்பது? அப்படியா? சரி சரி, நான் பேச வேண்டிய விஷயத்தை உன் கிளாஸ் ரூமிலே வைத்து பேசி விடுகிறேன். இதோ வருகிறேன். வேண்டாம் வேண்டாம். எங்கே இருக்கீங்க? கோபமாக கேட்க, நம்ம கல்லூரி கேட் வாசல்ல, சீக்கிரம் வா. வரலைன்னா உள்ளே வந்துடுவேன். வருகிறேன். பையை தூக்கி கொண்டு வெளியே வந்தாள். அவன் காரில் ஏறிக்கொண்டாள். கார் புறப்பட்டது. இருவருக்கும் இடையில் பெருத்த மௌனம். சித்தேஷ் அவன் காரில் உள்ள டேப்பில் காதல் பாடல் ஒன்றை போட்டுவிட அது அழகாக இசைத்து கொண்டிருந்தது. நந்தனா அதை நிறுத்தினாள். ஏன் அதை ஆஃப் செய்த? எனக்கு தலை வலிக்கிறது, நான் வேண்டுமானால் பிடித்து விடட்டுமா? அவனை சட்டென்று முறைத்தவள் அவன் அந்த பார்வையை இமைக்காமல் பார்க்க அவளுக்குள் ஏதோ ஒன்று தாக்கியது. சரையல் என்று தன் கண்களை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டாள். இங்கு வேலைக்கு வந்து 10 மாதத்தில் நந்தனாவின் இதயம் கூட சலனப்பட்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. சித்தேஸ்வரன் அன்பால், அக்கறையால், பாசமான பேச்சால், பண்பான அணுகுமுறையால் அவளின் புண்ணாகி போன இதயத்திற்கு மாலை தேண்டலின் இதமான தழுவலாய் தட்டி தாளாட்டியது. அவனின் நேச பார்வையின் வருடலால் அவளின் உடலும் உள்ளமும் மார்கழி பனியின் மிதமிஞ்சிய குளுமை உணரும். அவனை கண்டுவிட்டால் அவளிடம் அனுமதியை பெறாமல் அவளின் இதயம் துள்ளி குதித்து விழுந்தடித்து கொண்டு ஓடி அவனிடம் தஞ்சம் புகும். அந்த இதயத்திற்கு பலமான கயிறு போட்டு கட்டுவாள். ஆனால் அந்த கயிற்றை பிரித்து கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகள் பாய்ச்சலில் ஓடிப்போய் அவனிடம் முட்டி மோதி கட்டி அணைத்து சுகம் காணும். அவனின் நீண்ட நயனங்கள் அதைவிட படுமோசம் செய்யும்.
அவளின் விழியோடு கைகோர்த்து கலந்து கொஞ்சி கொஞ்சி சிறு குழந்தையாய் குதித்து விளையாடும். நந்தனாவும் தவித்து கொண்டிருந்தாள். அவன் மேலாய் அவள் உள்ளே பொங்கும் நேசத்திற்கு அணை போட முயற்சிக்கிறாள். முடியவில்லை. பொய்யான கோபத்தை அவன் மீது பொழிகிறாள். அவள் உள்ளம் படபடத்தது. அவன் என்ன பேச அழைத்தான் என்று எண்ணி. கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. காரில் ஓடிக்கொண்டிருந்த இனிமையான பாடலையும் நிறுத்திவிட்டாள். அவள் மனது அவளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி கணைகளை அவளால் நிறுத்த முடியவில்லை. அவளுக்குள் அவனை பற்றிய நினைவுகளுக்கும் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் தடை போட பார்க்கிறாள். அவளுக்குள் இருக்கும் இந்த உணர்வு காதல்தான் என்று அவளுக்கு புரிந்தது. காதல் எல்லாம் உனக்கு தேவையா? உன்னை ஈன்ற தாயை தவிக்க விட்டுட்டு ஒரு கல்யாணம் உனக்கு வேண்டுமா? உன் தகுதி என்ன? உன் தராதரம் என்ன? சித்தேஸ்வர் எவ்வளவு பெரிய பணக்காரன். ஒருவேளை உன்னிடம் அவன் பொழுதுபோக்காய் பழகலாம். ஒருவேளை நிஜ காதல் என்றாலும் அவனுடைய பெற்றோர்கள் உன்னையும் உன் பைத்தியக்கார தாயையும் ஏற்றுக்கொள்வார்களா? உன் தாய்க்கு நிறைவேறாத காதல் உனக்கு மட்டும் நிறைவேறுமா? வீணாக உன் தாயைப் போல உருகி உருகி கடைசியில் உன் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொள்ளாதே. நீயும் சித்தம் கலங்கி உன் தாயின் வாரிசு என்று நிரூபித்து விடாதே. அவ்வப்போது அவளின் மனது அவளின் தாடையில் இடித்து அறிவுறுத்தி கொண்டிருந்தது. மண்டையில் ஓங்கி கொட்டி கொண்டிருந்தது. ச, ஏன் என் மனதில் இவ்வளவு குழப்பங்கள்? சித்தேஸ்வர் தனியே பேச வேண்டும் என்று அழைக்கும் போது தன் மனதில் கள்ளத்தனமாய் புதைந்திருந்த நேசம் அவன் முன்னே முகம் காட்டி தன்னை காட்டி கொடுத்து விடுமோ என்று அவள் கலங்கினாள். இந்த காரணத்தால் தான் தூரமாய் விலகி போவது. அதிகப்படியான சேவையை வேலையை இழுத்து போட்டு அவனை மறக்க நினைத்தாள். ஆனால் அவளால் அவனை மறக்க முடிந்ததா? முடியவில்லை. கார் நின்றது. மெதுவாக இறங்கி அவன் பின்னே நடந்தாள். பூங்காவில் நிழற்பரப்பிக் கொண்டிருந்த ஆலமரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அருகருகே அமர்ந்திருந்தனர். என்ன பேசணும் சார்? அவன் இமைக்க மறந்து கண்ணில் காதல் வழிய வழிய அவளை நீண்ட நேரம் பார்த்தான். நான் சுற்றி வளைத்து பேச விரும்பல நந்தனா. நேரா விஷயத்துக்கு வரேன். நான் உன்னை நேசிக்கிறேன் நந்தனா. உன்னை கண்ட நாள் முதலாய் என் உயிரினும் மேலாக உன்னை நான் நேசிக்கிறேன். அவள் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நேசிக்கிறான் என்பது தெரியும். ஆனால் கண்ட நாள் முதலாய் நேசிப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. நீயும் என்னை நேசிக்கிறாய்தானே? அவன் அப்படி கேட்க முதலில் அதிர்ந்தவள் பின்பு சட்டென்று சொன்னாள், இல்லை இல்லை, உங்களை நேசிக்கலை அப்படின்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது, உன் உள்ளம் சொல்லல. இல்லை மிஸ்டர் சித்தேஷ், நிஜம்தான். வாயை மூடு நந்தனா. நீ பொய் சொல்லலாம், ஆனால் உன் நீண்ட விழிகள் ஒரு நாளும் என்னிடம் பொய் சொன்னதில்லை. உனது விழியில் எனது மேலான நேசத்தை வரி வரியாய் தினமும் நான் வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியல நந்தனா. உன்னை பார்க்காமல் போனால் என் கண்கள் குருடாகி போகிறது. உன் நினைவில்லாமல் என் இதயம் சுவாசத்திற்கு தவிக்கிறது. நீ இல்லாத இடம் எனக்கு இருட்டாக தெரிகிறது நந்தனா. என் மனம் உனக்கு புரியவில்லையா? நீ என் பார்வையானவள், நீ என் சுவாசமானவள். நீ மறுத்தால் என் சின்ன இதயம் சில்லு சில்லாய் சிதறி போய்விடும். நீ என் காதலை ஏற்று என்னை மணந்து கொள்ள வேண்டும். தினமும் உன்னோடு கனவில் குடும்பம் நடத்தி 2 இல்லை இல்லை 4 குழந்தைகளுக்கு தகப்பன் நான். ஐயோ சித்தேஷ் என்று அலறலோடு அவள் காதை பொத்தி, காதலுக்கும் கல்யாணத்திற்கும் பிராத்தம் இல்லாதவள் நான். காதலை மலையளவு வானளவு கடலின் ஆழம் என்று வெறுப்பவள் நான். காதலுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ராசியே இல்லை சித்தேஷ். என் தாய் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்க இந்த வீணாய் போன காதல்தான் காரணம். அவளின் காதல் அவளுக்கு தந்த பரிசு. பைத்தியமும் நானும் தான். தந்தை இல்லாமல் சித்தம் கலங்கிய தாயோடு அனாதை ஆசிரமத்தில் எப்படியான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் தெரியுமா?
நந்தனா அழுகையோடு சொல்ல, நந்தனா அழாதே. தன் கைகளால் அவள் கன்னம் வருட அதை தடுத்தாள். அவளை பாதுகாத்த சிஸ்டர் அவளிடத்தில் அவளின் தாயை பற்றி சொன்னதை மனதில் தேடி திருப்பி காட்ட ஆரம்பித்தாள். கல்வராயன் மலை, விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு கடைக்கோடியில் மாவட்டத்திற்கு பாதுகாப்பு அரணாய் விளங்கும் நெடிய மலைத்தொடர். ஏழைகளின் ஏற்காடு என்று கூறப்படும் வெள்ளிமலை அங்கேதான் இருக்கிறது. வளைவு வளைந்த உயர மரங்களும் செடிகளும், எங்கும் பசுமையாய் பச்சையாய் பட்டை மேனியில் சுற்றி அழகிய இளம்பெண்ணாய் காட்சியளித்தாள் மலைராணி. சுற்றுலா பயணிகள் சுற்றித் திரிய அரசுக்கு சொந்தமான பெரிய பழத்தோட்டம், மலர்த்தோட்டம். அண்டை மாநிலங்களான அனைத்து இடங்களிலிருந்தும் அங்கு சுற்றுலாவுக்கு வரும் கூட்டம் அதிகம். அழகிய தென்றலாய் சலசலத்து ஓடும் ரம்யமான நதியாய் இதமாய் மேனித் தழுவும் பனி சாரலாய் சிறகடிக்கும் சிட்டாய் அந்த வெள்ளிமலையில் பிறந்து வளர்ந்த 18 வயது தங்கச்சிலைதான் பூரணி. பூரணிக்கு தந்தை இல்லை. சிறுவயது இருக்கும் போதே தந்தை இறந்துவிட்டார். அதன் பிறகு தாய் சரஸ்வதிதான் எல்லாமே. மாநிறமாய் இருந்த கணவன் மனைவிக்கு பொன்னிறத்தில் பூரண சந்திரனாய் தகதகவென மின்னிய தேகத்தில் குழந்தை பிறக்க பூரித்து போனவர்கள் பூரணி என்று பெயர் சூட்டினர். படிப்பறிவில்லாதவர்கள் தேவநாதனும் சரஸ்வதியும் மலை ஜாதியினர். அந்த பறந்து விரிந்த மலையில் தேவநாதனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சிறு குடிசைதான் இருந்தது. தேவநாதனின் தொழில் தேன் எடுத்தல். சரஸ்வதி வரகு, சாமை, தினை, நெல் அறுவடைக்கு செல்வாள். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களில்தான் மழை இருக்காது. மழையில் அந்த இலையுதிர் காலம் முடிந்ததும் மரங்கள், செடிகள், கொடிகள் புதிய இலைகளும் பூக்களுமாய் பூத்துக்குலுங்கும். பூத்துக்குலுங்கும் மலர்களை நாடி ஏராளமான தேனீக்கள் வரும். மலர்களிலிருந்து குறிஞ்சி தேனை தேனீக்கள் பெரிய பெரிய ராட்சத மரங்களில் கூடு கட்டும். அதுவும் வேம்பு, வெப்பாலை பூக்களில் இருந்து கிடைக்கும் சிறு கசப்பு கொண்ட தேன் மருத்துவ குணம் உள்ளது. அந்த தேனுக்கு கொள்முதலாளிகளிடையே நல்ல வரவேற்பு இருக்கும். மற்ற தேனை விட 2 மடங்கு தொகையை கொடுத்து வாங்கி போவர். தேவநாதன், அவன் கூட்டாளி கடம்பன், இடும்பன் மூவரும் வேம்பு, வெப்பாலை மரங்கள் மிகுந்த பகுதிக்குத்தான் தேன் எடுக்க செல்வார்கள். பெரிய தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு மரத்தில் ஏறி தேனீக்களை விரட்டிவிட்டு அந்த தேன் கூட்டை பிரித்து போடும் வேலை தேவநாதனுக்கு. அதிலிருந்து தேன் பிழிந்து தலையில் சுமந்து வருவது இடும்பன், கடம்பன் வேலை. கிடைக்கும் வருவாயை மூவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வர். 6 மாதம் சம்பாதிப்பார்கள். மீதி 6 மாதம் அதை வைத்துக்கொண்டு சிக்கனமாய் செலவழிப்பார்கள். கண் நிறைந்த கணவன், அழகான குட்டி தேவதை மகள் என்ற வாழ்க்கை தெளிந்த நீரோடையாய் சென்றபோது தேன் எடுக்க சென்ற கணவன் மரத்திலிருந்து விழுந்து சடலமாய் இடும்பனும் கடம்பனும் தூக்கி வர அந்த காட்சி பெரும் துக்கமாய் அமைந்துவிட்டது. சரஸ்வதி நிலை குலைந்து போனாள். கணவன் இறந்த துக்கம் தாங்காது தூக்கு மாட்டி தொங்கிய அவளை அக்கம் பக்கம் காப்பாற்றி விட்டது. ஏண்டி கூறு கெட்டவளே, புருஷன் போன இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துட்டா இந்த இளம் குருத்தை யாரடி பார்த்துப்பா? பொட்ட புள்ள யாரும் இல்லாமல் இந்த வனத்திலே வாழ முடியுமா? இந்த பொல்லாத உலகம்தான் விட்டு வைக்குமா? புருஷன் செத்து எந்த பொம்பளையும் குழந்தைய வளர்த்ததில்லையா? நீ வாழணும்டி. உன் மகள் பூரணிக்காக வாழணும். நீ உன் எதிர்காலமே பூரணி தாண்டி. கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வச்சு ஏதாவது நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து அவள் புருஷன் புள்ளை என வாழ்றத நீ கண்குளிர பார்க்க வேண்டாமா என்று ஆளாளுக்கு அறிவுரை கூறினார். தன் தவற்றை உணர்ந்தாள். தனது பிள்ளைக்காக வாழ எழுந்தாள். பூரணிக்கு 5 வயதானது. ஏகலைவா உயர்நிலை பள்ளியில் சேர்த்தாள். பூரணிக்கு தந்தை ஞாபகம் வராமல் தந்தையாகவும் தாயாகவும் மாறி தாங்கிக் கொண்டாள் சரஸ்வதி. பூரணி நன்கு படித்தாள். முதல் வகுப்பில் தேறினாள். இயற்கை காற்று, நெல், கம்பு, கேழ்வரகு, பழங்கள், காய்கறிகள், தேன் கலந்த உணவுகள்,
வீட்டிற்கு பின் ஓடும் சிற்றோடையில் மூலிகை வாசத்தோடு ஓடிவரும் நீரில் குளியல் என்று பூரணி வெகு அழகாய் பாலாய் பளிங்காய் தங்க நிற சருமத்துடன் வெகு ஆரோக்கியமாய் வளர்ந்தாள்.